ஆமா. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்தை வீடு இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. ஆமையா. அதாவது என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ எல்லாமே நிறைந்திருக்கு. அத்தனை செல்வாக்கு இருக்கின்றது. எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் என்னய்யா செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். ஆமா, பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். என்பார்கள். கனியிலே சிறந்த கனி மதலை கனி என்பார்கள். ஆமையா. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் 12 வருடமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் பிள்ளை செல்வம் இல்லை. இல்ல இல்ல. அப்ப குழந்தை செல்வம் இல்லை என்ன உடனே என்னய்யா அவங்க மனசுக்குள்ள 2 பேருக்கும் ரொம்ப மன வருத்தம். அவன் கவலை இருக்கத்தானையும். இதனால் இதுவரைக்கும் ஆண்டவே நமக்கு எந்த குறையும் கொடுக்கல. ஆனா ஏன் இதுவரைக்கும் நமக்கு ஒரு பிள்ளை இல்லை? அவன் இல்லறமே நல்லறமாக்கி நம்ம வாழ்ந்து வந்தாலும் நமக்கு ஒரு புத்திர வாக்கியம் கிடையாது. இல்ல இல்ல. அப்படி என்று மனக்கவலை கொண்டார்கள். அப்படி என்று ஆமையா நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறார்? சாமி எங்க நவராஜமன்னா, சாமி எங்க நவராஜமன்னா, நீங்க எனக்கு வைத்த பிராணன்னா, நான் உங்க தேவி நாகக்கண்ணி, எனக்கு முற்பேது வயதா, சாமி முடி தரிக்க பிள்ளை, மன்னா 40 வயதுமா, இந்த நாடான பிள்ளை, மன்னா 50 வயதுமாச்சு, வயதுமாச்சு, ஆணும் இல்லை, மன்னா பிள்ளை இல்ல வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டாரு, மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தால் வர மாட்டாரு, குழந்தை இல்ல வாசலுக்கு, குழந்தை இல்ல வாசலுக்கு நம்ம குடும்பத்தாரு வரவே மாட்டாரு. நம்ம குடும்பத்தார் முற்பது வயதாச்சு முடிதரிக்க ஒரு குழந்தை இல்லை மன்னா. ஏமன்னவா 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை. இல்லையே. இன்னைக்கு எனக்கு 50 உங்களுக்கு 55 வயசாகுது. அவன் நாகக்கண்ணிக்கு 50 வயசு, 50 வயசு, நாகராஜனுக்கு 55 வயசு, 55. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆமா. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயசு வித்தியாசம் இருக்கும். எப்படி வயசு வித்தியாசம் இருக்கும்? ஒரு 5 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும். ஆமா. மாப்பிள்ளைக்கு வந்து 5 வயசு கூட இருக்கணும். ஆமா. பொண்ணுக்கு வந்து 5 வயசோ ஒரு 4 வயசோ குறையா இருக்கணும். குறையா இருக்கணும். அப்படி வயசுக்கு மூத்தவளை கட்டிட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? அவளை எப்படி கூப்பிட முடியும்? வயசுக்கு மூத்தவளை கட்டினா அந்த அம்மா உன்னை ஏழன்னு கேட்டா கூட வருத்தப்பட வேண்டாம். ஆமா, வயசுக்கு மூத்தவ ஏழன்னு கேட்டானே. ஆமா ஆமா. அதே மாதிரி அதனாலதான் ஆண்களுக்கு வயசு அதிகமாகவும் பெண்களுக்கு வயசு கம்மியாகவும் கட்டி வைப்பாங்க. ஆமா. என் வீட்டுலனா சரி, என் வீட்டுல என் வீட்டுக்காரிக்கு 10 வயசு கூட. யாரு உங்க வீட்டுல இருந்தா? ஆமா, பரவாயில்ல. அது 10 வயசு வித்தியாசம். ஒண்ணு ஏய் இங்க வா. ஆமா. அப்ப நீ எப்படி கூப்பிடுவீரு அப்படின்னு சொல்லு. நானா இங்க வாங்க பொண்டாட்டி, சரி, இங்க இருங்க பொண்டாட்டி, இருங்க பொண்டாட்டி, போங்க பொண்டாட்டி, போங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லு. சாப்பிடுங்க பொண்டாட்டி. உங்களை மட்டும் வாங்க போங்க நாங்க கூப்பிடுவோம்ல, அப்ப நீங்களும் எங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அதாவது ஒரு பொண்டாட்டி இருந்தா வாங்கன்னு சொல்லலாம். ஆமா. அதாவது 2-3 பொண்டாட்டி இருக்கும்னா வாங்க பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா 2-3 எண்ணிக்கையே குறிக்கும். ஆமா. அதனால நீங்க வாங்க பொண்டாட்டின்னு கூப்பிட்டா நிறைய இருக்கிற மாதிரி ஆயிருமோ? ஆமா. அப்ப நாங்க உங்களை வாங்கன்னு கூப்பிடும் போது நீங்க எப்படி வேணாலும் காட்டிட்டு போங்க. என்ன எப்படியும் உரல்குள்ள தலையை கொடுத்தாச்சு. ஆமா. உரல்குள்ள தலையை கொடுத்துட்டு உலக்க மேல இருந்து வருதுன்னு சொல்லி பயப்பட கொடுமா. வந்தது வருது, போனது போகுது. அது உள்ள உட்கார்ந்த அப்புறம் பயந்துன்னு ஆக போகுது. ஆமா. சரி. ஒன்றும் பேச முடியாது. சைலன்ஸ். என்ன சத்தம்?
அதாவது யாரும் கோயிலுக்கு வில்லுப்பாட்டு பார்க்க வந்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி தெரியல. எப்படி தெரியுது? பழக்கோட வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒருத்தரை பார்த்த உடனே புதுச்சேலைய பார்க்க உடனே வாரவ போறவெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்காவோ. அதேதான். அந்த சேலைய பாரு, இந்த சேலைய பாரு, அவ என்ன நகை போட்டிருக்கா, இந்த புது பொண்ணை பாரு, இந்த பழக்கம் தான் நடக்கு. இவ எடுப்பான்னு எனக்கு தெரியாத, இவ இந்த கலர்ல எடுப்பான்னு தெரிஞ்சா நானே எடுத்திருப்பேன் அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு மனசுல கிடந்து தெடுக்குங்க. அதனால பொம்பளைய பூரா இந்த பழக்கம் தான் நடக்கு. யாரும் கதை கேட்க ஆளு மாதிரி தெரியல. இல்ல ஆமா, அதுல 5 நாள் அங்க பிறவே அப்படியா எல்லாம். அது இப்ப அவ பூரா சாமி வரும்னு உட்காந்துருக்காவோ. ஆமா, விழுக்காரங்க மூஞ்சில முழிக்கூடாதுன்ட்டு அங்க வர உட்காந்தாச்சு. அதனால் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 12 வருடமாகவே குழந்தை செல்வம் இல்லாமல் கணவனை இழைத்து என்ன சொல்லுகிறாளையானா, என்ன சொல்லுகிறேன், எனக்கு வைத்த பிராணனா உங்களே நாகக்கண்ணே, இதனால இதுவரைக்கும் என்ன பவனாம ஏந்தும் பிள்ளை நமக்கு அட்டிலே சாதம் விட்டா மாறி உன்ன பிள்ளை இல்ல, இளையதிலே சாதம் விட்டா எடுத்து உன்ன மதனை இல்ல, கும்பாவில சாதம் போட்டா கூடி உன்ன பிள்ளை இல்ல.
இதனால் இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று நாமல் கவலைப்பட்டிருந்தோம் அல்லவா? ஆமா. நாகக்கண்ணி ஒரு காட்டாம்பளை காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதா? வர நீதம் இல்லையா? பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்க. நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவுதா கட்டிய கணவங்கிட்ட. சரிதான். உன் கவலைய ஆமா நான் யார்கிட்ட போய் சொல்லி அழட்டும்? எங்க போய் அழது? என் கவலையை நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும்? எங்க சொல்லட்டும் அப்படின்னு. சரி. நாகராஜன் நாகக்கண்ணைக்கு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். ஆமையா. அப்படி ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது இதனால் இதுவரைக்கும் குழந்தை இல்லாமலே கவலைப்பட்டாலும் ஆமா இனிமே நாம இப்படியே இருந்தோம்னு சொன்னா நமக்கு என்ன பிள்ளை பாக்கியமா கிடைக்க போகுது? இனிமேல் எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இல்ல. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு இந்த தாயே துணை இருப்பா. இந்த அம்மா காளியம்மா தான் நமக்கெல்லாம் துணை. எங்க போனாலும் காளியம்மா நினைச்சு போனா ஆமா எங்க போனாலும் ஜெயமா இருக்கும். போறட மூணா வெற்றி தான். ஆமா அதனால தீராத வினைக்கு இந்த அம்மா தான் துணை என்று சொல்லி அதனால் அவளுக்கு குழந்தை வாக்கிய வேண்டுமானால் ஆமா சிவபெருமான என்னையே தவம் இருக்க வேண்டும் என்று இரு பேர்களும் வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி விரதங்களை செய்து ஆமா தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவபெருமானை மனதிலே எண்ணி தவம் இருப்பதற்காகவே தவச்சாலை அலங்காரம் செய்கிறார்கள். எப்படி அலங்காரம் செய்கிறார்கள்? எப்படி ஐயா? சாந்தே கொண்டு மெல்ல தரை மழகி சாந்தே கொண்டு மெல்ல தரை மழகி தரை மழகி சந்தேனேத்தா கோலம் போட்ட அவள் சந்தேனேத்தா கோலம் போட்ட சாந்தே கொண்டு நல்ல தரை மழகி அழகா சந்தேனேத்தா கோலம் போட்ட பரப்பு கொத்தமல்லி இதழமை கொத்தமல்லி இதழுமே அவன் கொட்ட வாக்கு ஒன்று அவன் கொட்ட வாக்கு மேலே கோழி முட்டை ஒன்று அவன் கோழி முட்டை மேலே மேலே எல்லாம் தூசிய நாட்டு
முட்டை எடுத்து வைத்தார்கள். எடுத்து வைத்தார். கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். நாட்டினார். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணையும் தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாழையை நிறுத்திக் கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். தவம் இருந்து வந்தார்களேயானா இவ்விதமாகவே தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கிடாமல் வந்திருக்கோமே. ஆமா. இந்த ஆண்டவே ஏன் இன்னும் நமக்கு மன இறங்கி வரல? எதுக்காக மன இறங்கி வரல? நம்மளுடைய பூஜையில தவம் செய்ததுல ஏதாவது தவறு இருக்குமா? இலைய மாத்தி கித்தி போட்டிருப்போமா? ஒருவேளை தேங்காய் பழம் உடைக்கும் போது இலைய கண்டா மாத்தி போட்டோமா? 12 வருஷம் தவம் இருந்து ஏன் பகவான் நம்மளை தேடி வரல? இதுவரைக்கும் வரவில்லையே அப்படின்னு சரி அரக்கம் வந்து மனசுல கவலைப்பட்டான். ஆஹா சரிதான் நாகராஜன். அதனால் நாகராஜனும் நாகக்கண்ணையும் என்னையா சிவபெருமான் வராமல் இருந்த போது அந்த இறைவனை எண்ணிய அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ
நகராத கைலாசம் நகண்டுமெல்லாம் ஆடும்போது அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். பார்க்கும்போது ஒரு நாளும் எல்லா திருநாள இந்த கைலாசம் ஏன் இப்படி ஆடுது அசையுது, இன்னைக்கு ஆட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க என்னையா நாகலோக பட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணையின் தவங்களை கண்டார். தவங்களை கண்டும் காணாதவரை போல ஆண்டவள் கலி உலகமெல்லாம் அடியிறக்கவே பயணமானார். ஆமா, அந்த நேரம் பார்த்து பார்வதி சிவபெருமானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, அந்த ஆண்டமும் நீங்க உலகமெல்லாம் போய் படியிழந்து கைலாசத்துக்கு வாரீங்க. இன்னைக்கு நீங்க படியிழக்க போனீங்கன்னா நான் பார்வதி ஒத்தையில தானே உட்கார்ந்துருப்பேன். டிவியை போட்டு பாரு. டிவியை போட்டு என்னத்தை பார்க்க? எம்ஜிஆர் படத்தை போட்டு பாரு. டிவியில எங்க எம்ஜிஆர் படம் போடுறாங்க? எதுல எடுத்தாலும் இப்ப ஒரே நாடகம் தான் போடுறாங்களோ, அதனால படம் எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப நாடகத்தை பாரு. அந்த காலத்துல டேப் ரெக்கார்டு கிடையாது, டிவி கிடையாது, லேப்டாப் கிடையாது, டச் மொபைல் கிடையாது. காலம். ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த பார்வதிக்கும் இறைவனோடு போனாதான் இவளுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். ஆமா, இந்த நாடகத்தால என் வீட்டிலே பெரிய ஒரு சஞ்சலம். அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனைனா நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போவேன். சரி, என் வீட்டுக்காரி சேர்ல இருந்துகிட்டு அந்த ரிமோட்டை போட்டு பிதிக்கிட்டு அவளை கூப்பிடுங்க. ஒரு டிவி சன் டிவில வைப்பா. சன் டிவி இல்லைன்னா ராஜி டிவி எடுப்பா. ராஜி டிவி இல்லைன்னா ஆமா டிஸ்கோ கவரி டிவி வைப்பா. சரி, இப்படி ஒரு டிவியா மாத்திக்கிட்டு இருப்பா. மாத்தி பாப்பா. ஏன் கொஞ்சம் சோறு வச்சுட்டு வாப்பில்ல அப்படின்னு சொன்னா சரி என்ன போய் பேசாம ஒரு ஓரத்துல ஓரம் போய் வந்துடும். ஆமா, இப்போ அங்க டிவில என்ன நடந்துகிட்டு இருக்கு, உயிர் இப்ப போட்டுமா பெற போட்டுமான்னு இருக்கு. ஆமா, நீர் சோறு கறிக்கிட்டு சோறு வேணும், தண்ணி ஒண்ணு. ஆமா, நான் விளம்பரம் போடும் போது உனக்கு சோறு வச்சு தரேன்னு சொன்னா அப்படின்னா இந்தான்னு 10 மணி ஆகி போச்சு. வயறு பசியோ தீ பிடிக்கி அடே அப்பா பசிக்கு நான் பார்த்தேன். சரி, இவ துன்பத்தில் நிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன நான் நாட்டுக்கிட்டு நிக்க போறோம்னே. நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு கேட்டு எங்க தாத்தா நாட்டுக்கு நிக்க போறோம்ங்க. சோறு வச்சு தர மாட்டோம்ங்க, நாடகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்ப அவ சொன்னா நான் டிவியை அமர்த்துவான்னு பார்த்தேன். டிவியை அமர்த்தல. நீர் நாட்டுக்கிட்டு நிக்க போறியாரு. நாட்டுக்கு நிக்க போறியாரு. ஆனா இந்த டிவிய மறைக்காம ஒரு ஓரமா போய் நாட்டுக்கு நின்னும் அப்படின்னு சொன்ன போது அந்த மாதிரி நான் பார்த்தேன். இவளை லேஜில விடப்படாதுன்னு முகத்துல கைத்த போட்டுட்டு முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். அப்போ இந்த நாடகத்தால இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆமா, நாடகத்துல பார்வதிக்கு நாடகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு டிவி இல்ல பார்த்தீங்களா? அதனால சிவபெருமானோடு நானும் வருகிறேன் என்று சொல்ல ஆமா, மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனால் ஆண்டவா பரம்பொருளே என்னையா உம்மோடு நான் படியிறக்க வருகிறேன் என்று சொன்ன போது அப்படியானா உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்தா தான் என் கூட நீ வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டி சம்மதித்து கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க வேணும் என்று பாரேழு புவனமெல்லாம் பழியளக்க வேணும் என்று நாளை தினைய கொண்டு நாடு எங்கு வருவார், உரிய தினைய கொண்டு உலகமெல்லாம் வருவார், ஆளாக்கே தினைய கொண்டு
போவோம் என்று. ஆமையா. அதனால் ஆண்டவா பரம்பொருளே கொஞ்ச நேரம் இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் என்று சொல்லி ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க என் பெருமானுடைய பரிசோதனைகளை கடந்து நாகலோக வட்டணம் வழியாக வரும்போது நாகராஜன் நாகக்கண்ணின் தவத்தை கண்ட பார்வதி பிள்ளையில்லா இருவேருக்கும் புத்திர வாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியானா இருவேர்கள் கணக்கை பார்க்க வேண்டும் என்று சித்திரபுத்திரனை வரவழைத்து கணக்கை பார்த்தார்கள். பார்க்கும்போது கணக்கிலே 2 பேருக்கும் குழந்தை இல்லை. பாவத்தை செய்திருக்கின்றார். பாவம் செய்தவருக்கு பிள்ளை வாக்கியம் கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்ல சொன்ன போது பார்வதா தேவியோ சாமி என்ன